நான் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன் என்று எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துட்டேன், பத்திரிகையிலும் தெரிவித்துட்டேன். அதையும் நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. 16ஆம் தேதி இரவு மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலே இரவு அவரை சந்திக்க சென்றேன். என்னோடு கட்சியுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், எங்களுடைய மாநில உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன். கால நேரம் அதிகமான காரணத்தினால அப்பொழுது எங்கோடு இருந்தவர்கள் எல்லாம் 10 மணிக்கு நீங்கள் செல்லுங்கள், நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன பிறகு அவர்களெல்லாம் சென்றார்கள். நான் காலையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நாட்டுடைய குடியரசு துணை தலைவர் அவர்களை நேரடியாக ஒரு இல்லத்தில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறினோம். நானும் என்னோடு எங்களுடைய கட்சி மூத்த நிர்வாகிகள், மாநில உறுப்பினர்களெல்லாம் சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம். அப்பொழுதும் நான் அரசாங்க காரில் தான் பயணம் செய்தேன். இதையெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகைகள், ஊடகத்தில் செய்தி வெளியிடுவீர்கள் என்று நன்றாக தெரிந்துதான் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரில் தான் நான் துணை ஜனாதிபதியை சந்தித்து பேசினேன். பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளியை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே, அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார். நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பண்ணுகிறேன். வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்திய நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகமும் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கு? சிந்தித்து பாருங்கள். ஆக இதையெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும்? சிந்திங்க. முகத்தை துடைக்கிறேன். இதில் என்ன அரசியல் இருக்கின்றது?